காத்திருந்து கழுகு போல் பலன் அடைந்து செட்டைகளை அடித்து உயரே எழும்பிடுவார். கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலன் அடைந்து செட்டைகளை அடித்து உயரே எழும்பிடுவார். புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய். புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய். உள்ளவன் மேல் ஆவியை ஊற்றிடுவார், வறண்ட நிலத்தின் மேல் தண்ணீரை ஊற்றிடுவார். தாகமுள்ளவன் மேல் ஆவியை ஊற்றிடுவார், வறண்ட நிலத்தின் மேல் தண்ணீரை ஊற்றிடுவார். புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய். புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய். சர்ப்பங்களையும் எடுப்பாய், தேள்களையும் மிதிப்பாய், சத்ருவின் அதிகாரம் சகலமும் மேற்கொள்வாய். சர்ப்பங்களையும் எடுப்பாய், தேள்களையும் மிதிப்பாய், சத்ருவின் அதிகாரம் சகலமும் மேற்கொள்வாய். புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய். புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய். சாத்தானின் கோட்டைகளை சத்தியத்தால் தகர்ப்பாய், சிலுவையை சுமந்திடுவாய், ஜெய கொடி ஏற்றிடுவாய். சாத்தானின் கோட்டைகளை சத்தியத்தால் தகர்ப்பாய், சிலுவையை சுமந்திடுவார், ஜெய கொடி ஏற்றிடுவார். புது
பலனடைந்திடுவாய். கர்த்தரில் பலனடையும் பாக்கியம் பெற்றிடுவோம். பலத்தின் மேல் பலனடைந்து சீயோனுக்கு வருவார். கர்த்தரில் பலனடையும் பாக்கியம் பெற்றிடுவோம். பலத்தின் மேல் பலனடைந்து சீயோனுக்கு வருவாய். புது பலன் அடைந்திடுவாய். நீ புது பலன் அடைந்திடுவாய். நீ புது பலன் அடைந்திடுவாய். நீ புது பலன் அடைந்திடுவாய். புது பலன் அடைந்திடுவாய். நீ புது பலன் அடைந்திடுவாய். நீ புது பலன் அடைந்திடுவாய். நீ புது பலன் அடைந்திடுவாய். தேவனுக்கே துதி கனம் மகிமை உண்டாவதாக. அன்பான தொலைக்காட்சி நேயர்களே, இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். உங்கள் யாவரையும் தேவகரம் ஊழியங்கள் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறேன். செய்தியை கேட்பதற்கு முன்பதாக ஒரு நிமிடம் தலை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, ஆவியானவரே, எங்களோடு கூட பேசுங்க. அடியனை முற்றிலுமாக மறைத்து கொள்ளுங்க. நீங்கள் வெளிப்படுங்க. அப்படி நாம் மாத்திரம் மைமைப்படட்டும் சுவாமி. நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம், தாழ்த்துக்கிறோம். தரைமட்டி தாழ்த்தி உடைய சமூகத்தில் அர்ப்பணம் செய்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாளிலும் செய்திக்கு நேராக எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால், தரித்திரத்தை மாற்றும் இயேசு. தரித்திரத்தை மாற்றும் இயேசு. ஜீசஸ் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் பாவர்ட்டி. ஜீசஸ் டிரான்ஸ்ஃபார்ம் பாவர்ட்டி. அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வசனம் 2 கொரிந்தியர் 8:9. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யம்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யம்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. ஐஸ்வர்யா இருக்கிற இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவருக்காகவும் பாவத்தையும் சாபத்தையும் வியாதியையும் நம் தரித்திரத்தையும் ஏழ்மையையும் சிலுவையில் சுமந்து தீர்த்துவிட்டார். ஆகவே நாம் தரித்திரத்தோடு வாழ்வது தேவனுக்கு சித்தமே கிடையாது. நாம் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பது தேவனுக்கு சித்தமே கிடையாது. நாம் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படணும். நம்ம எல்லாரும் உயர்ந்த நிலையில் இருக்க வேண்டும். ஆகையால் நம் கடனிலும் குறைவுகளிலும் தரித்திரத்திலும் கண்ணீரோடும் வாழ தேவையில்லை. நீங்கள் தரித்திரத்தில் கண்ணீர் வடிப்பதற்காக இயேசு தரித்திரர் ஆகவில்லை. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு உயர்ந்திருக்க வேண்டும் என்பதற்காகவே இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தரித்திரரானார். அல்லேலூயா. நம்முடைய தரித்திரம் மாற நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய தரித்திரம் மாற நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவனை விசுவாசிக்க வேண்டும். தேவனை ஜஸ்ட் பிலீவ் காட். நம்முடைய தரித்திரம் மாற வேண்டும் என்று சொன்னால் தேவனை விசுவாசிப்போம். கலாத்தியர் 3:13-14 மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும்
ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகும் எப்படி ஆயிற்று? ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாக இப்படி ஆயிற்று. உனக்காக சாபத்தை சிலுவையில் சுமந்தவர் உன்னோடு கூட இருக்கின்றார். பிரியமானவர்களே, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படி அப்படி ஆயிற்று. தரித்திரம் மாற வேண்டும் என்று சொன்னால் இயேசுவை நம்பணும். இயேசுவை விசுவாசம் காணப்படாத வழி நிச்சயமாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வரணும்னா, தரித்திரம் மாறணும்னா ஆண்டவரை விசுவாசிங்க. அவருடைய வேத வசனத்தை விசுவாசிங்க. அவருடைய வேதத்தை நம்புங்க. அவருடைய வேதத்தை வாசிங்க. அதன்படி நடங்க. உங்கள் தரித்திரம் மாறும். உங்களுடைய தரித்திரம் மாறும். பிரியமானவர்களே, இரண்டாவதாக தரித்திரம் மாற வேண்டும் என்று சொன்னால் பரலோகத்தின் கதவை தட்டு, உன் தரித்திரம் மாறும். பரலோகத்தின் கதவை நாம் தட்ட வேண்டும். பிரியமானவர்களே, மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை நாம் பார்க்கின்ற பொழுது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய அதாவது ஆண்டவரிடத்திலிருந்து பதில் வரும் வரை தட்டிக்கொண்டே இருக்க வேண்டும். இயேசு உன் தரித்திரத்தை மாற்றும் வரை தட்டிக்கொண்டே இருக்க வேண்டும். தட்டிக்கொண்டே இருக்க வேண்டும். தரித்திரம் மாறும் வரை, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் வரை ஆண்டவரிடத்தில் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். சிலர் பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதம், அதாவது ஏதாவது ஒரு வேலைக்காக ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த வேலை கிடைக்கிற வரை நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். நம்ம ஒரு தரம் ஜெபிக்கிறதுனால அப்படியே விட்டுவிடக்கூடாது. ஆண்டவரிடத்தில் அந்த வேலை கிடைக்கிற வரை, அது ஆசிரியர் வேலையோ இல்லை அது இன்ஜினியரிங் வேலையோ இல்லை டாக்டர் வேலையோ, எந்த வேலையானாலும் நம்ம ஒரு வேலைக்காக நம்ம காத்திருக்கும்போது ஆண்டவரிடத்தில் பெரும் வரை ஆண்ட பரலோகத்தின் கதவை தட்டிக்கொண்டே இருக்க வேண்டும். அதான் சொல்கிறது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும். தட்டணும், கதவை தட்டிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுது நாம் கேட்ட காரியம் கிடைக்கும், கேட்ட ஆசீர்வாதம் கிடைக்கும். சில பேர் 2 திருப்பு ஜெபம் பண்ணிட்டு விட்டுருவாங்க, 2-3 முறை ஜெபம் பண்ணிட்டு விட்டுருவாங்க கிடைக்கலன்னு. ஆனால் அப்படி அல்ல. காரியம் கைகூடி வரும் வரை நாம் ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். லூக்கா 11ஆம் அதிகாரம் 5 முதல் 8, 9, 10 வசனங்களை பார்க்கும்போது, பின்னும் அவர் அவர்களை நோக்கி, உங்களில் ஒருவன் தனக்கு சிநேகிதா என இருக்கிறவனிடத்தில் பாதி ராத்திரியிலே போய், சிநேகிதனே, என் சிநேகிதன் ஒருவன் வழி பிரயாணமாக என்னிடத்தில் வந்திருக்கிறான், அவன் முன் வைக்கிறதற்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை, நீ 3 அப்பங்களை எனக்கு கடனாக தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். வீட்டுக்குள் இருக்கிறவன் பிரயுத்தரமாக, என்னை தொந்தரவு செய்யாதே, கதவு பூட்டியாயிற்று, என் பிள்ளைகள் என்னோடு கூட படுத்திருக்கிறார்கள், நான் எழுந்திருந்து உனக்கு தரக்கூடாது என்று சொன்னான். பின்பு தனக்கு அவன் சிநேகிதனாக இருக்கிற நிமித்தம் எழுந்து அவனுக்கு கொடாவிட்டாலும் தன்னிடத்தில் அவன் வருந்தி கேட்கிற நிமித்தம் அது எழுந்திருந்து அவனுக்கு தேவையானதை கொடுப்பான் என்று உங்களுக்கு சொல்கிறேன். மேலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். தட்டுகிறவனுக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அழுத பிள்ளை தான் பால் குடிக்குன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில்
ஆண்டவர்கிட்ட கேட்கணும். என்ன காரியமானாலும் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். கார் வேணுமா, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. வீடு வேணுமா, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஏன்னா அவர் ஐஸ்வர்யம், பொண்ணும் பொருளும் அவருடையது. சுகம் வேணுமா, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. உங்களுக்கு என்ன காரியம், எது வேணும், எது வேணும்? சமாதானம் வேணுமா, சந்தோஷம் வேணுமா, வீடு வேணுமா, தொழில் காரியம் வாய்க்கணுமா, பிஸ்னஸ் காரியங்கள் ஆசீர்வதிக்கப்படணுமா, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. இங்கே பார்க்கிறோம், சிநேகிதன் ஒருவன் வழிபுறமா வந்து, அதாவது அது சொல்கிறான், அவர்கள் உங்களுக்கு ஒருவன் தன் சிநேகிதன் பாதுராத்திலே போய், சிநேகிதனே, என் சிநேகிதன் ஒருவன் வழிப்பிரயாணமாய் என்னிடத்தில் வந்திருக்கிறான், அவன் முன் வைக்கிறதுக்கு என்று ஒன்றுமில்லை, நீ 3 அப்பங்களை எனக்கு கடனாக தரேன்னு சொல்லி கேட்குறான். ஆனால் வீட்டுக்குள் இருக்கிறவன் பிரயுத்தரம், என்னை தொந்தரவு செய்த கதவு பூட்டியாயிற்று, என் பிள்ளைகள் என்னோடு கூட படுத்துட்டு நான் எழுந்திருந்து உனக்கு தரக்கூடாதுன்னு சொன்னான். ஆனாலும் அவனுடைய சிநேகிதனாக இருக்கிற நிமித்தமாக பின்பு தனக்கு அவன் சிநேகிதனாக இருக்கிற நிமித்தம் எழுந்து அவனுக்கு கொடாவிட்டாலும் தன்னிடத்தில் அவன் வருந்தி கேட்கிற நிமித்தமாக, வருந்தி கேட்கிறவன் எழுந்து அவனுக்கு தேவையானதை கொடுப்பான்னு உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவரிடத்தில் தட்டுங்க. 2வது ப்ளீஸ் பண்ணி கேளுங்க, ப்ளீஸ் பண்ணி கேளுங்க. ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே தயவு பண்ணி எனக்கு தாங்கப்பா, இந்த காரியத்தை செய்யுங்கப்பா, ஆண்டவரே தயவு, உங்களுடைய தயவு, ப்ளீஸ் காட். நம்ம ஒரு முதலாளிகிட்ட போனால் வேலை கேட்குறது எப்படி போவோம்? ரொம்ப பயபக்தியாக, ரொம்ப தாழ்மையாக அவர்கிட்ட ப்ளீஸ் பண்ணி, முதலாளி முதலாளி தயவு செய்து எனக்கு ஒரு வேலையை கொடுங்க, என் பிள்ளையெல்லாம் காப்பாற்றணும், பிள்ளையெல்லாம் தெருவில் நிற்கிறாங்க, ஏதாவது ஒரு வேலை கொடுங்கன்னு சொல்லி முதலாளிகிட்ட கேட்போம். அதே மாதிரி தான் ஆண்டு விடத்திலும் நம்ம தட்டணும். 2வது ப்ளீஸ் பண்ணி கேட்கணும். ப்ளீஸ் பண்ணி, ஆண்டவரே தயவாக எனக்கு தாரு, இந்த வீட்டை தாங்க, இந்த பைக்கை தாங்க, இந்த காரை தாங்க, ஆண்டவர்கிட்ட கேட்கணும். 3வதாக தரித்திரம் மாற வேண்டும் என்று சொன்னால், மற்றவர்களுக்காக மன்றாடி ஜெபிக்கும்போது உன் தரித்திரம் மாறும். மற்றவர்களுக்காக நான் மன்றாடி ஜெபிக்கும்போது, யோபை குறித்து பார்க்க, யோபு 42, 10, 12 வசனங்களை, யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னே இருந்த எல்லாவற்றையும் பார்க்கிலும் 2 தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தறினார். கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். ப்ரே ஃபார் அதர்ஸ். நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கி சுயநல ஜெபம், நான் நல்லா இருக்கணும், என் பிள்ளை நல்லா இருக்கணும், என் பேரப்பிள்ளை நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், அப்படி மாத்திரம் நாம் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். அது நல்லதல்ல. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து, ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்கும்போது, மற்றவர்களுக்காக நாம் ஜெபிக்கும்போது, மற்றவர்களுடைய பாரத்தை உணர்ந்து, பிரியமானவர்களே, ஒருவனும் தனக்காக வாழாமல் பிறனுக்காக வாழணும். பிறனுடைய பாரம் என்ன என்பதை அறிந்து அவனுக்காக ஜெபிக்கணும். யோபு அவனுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எல்லாம் செல்வ செழிப்போடு யோபு வாழ்ந்தான். அவனுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எல்லாம் இருந்தது. அதாவது யோபு 1ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும்போது அங்கே பார்க்கிறோம், அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவனுக்கு 7 குமாரர் 3 குமார்த்திகள் இருந்தார்கள், 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏர்மாடுகளும் 500 கழுதைகளும் மிருக ஜீவன்களும் இருந்தது. திரளான பணிவிடைக்காரரும் என்ன செஞ்சாங்க, இருந்தாங்க. இன்றைக்கி நமக்கு ஒரு வேலைக்காரங்களை வச்சே நம்மளால் என்ன சமாளிக்க முடியல, அவங்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியல. ஆனால் யோபுக்கு பாருங்கள், திரளான பணிவிடைக்காரர்கள் இருந்தார்கள். அதனால் அந்த மனுஷன் கிழக்கத்தி புத்திரர் எல்லாவற்றிலும் பெரியவனாக இருந்தான். பிரியமானவர்களே, ஆனால் அங்கே கர்த்தர், சாத்தான் வந்து யோபுடைய வாழ்க்கையில் சோதித்தான். எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு, சொத்து போச்சு, பிள்ளைகள் போயிட்டாங்க, இடத்துல சரீரத்தில் வியாதி, ஓட்டை எடுத்து சுரண்டி கொண்டு இருக்கிறான், வியாதி பொக்களமாக வந்திருக்குது. அவன் அங்கே வியாதியோடு கூட உட்கார்ந்துருக்கான். அவர் மனைவி சொல்ல, தேவனை தூசித்து ஜீவனை விடும். பிரியமானவர்களே,
ஆனால் அந்த சூழ்நிலையிலும் கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிந்த யோபு தன் சிநேகிதருக்காக ஜெபித்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஜெபித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்களே, யோபு தன் சிநேகிதருக்காக ஜெபித்த போது அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் ரெண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தினார். அதான் பார்க்கிறோம். யோபு கடைசி அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும், யோபு 42 அதிகாரம் 12 வசனத்தில், கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமை ஆசீர்வதித்தார். 14,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகங்களும் 1000 ஏர்களும் 1000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின. 7 குமாரரும் 3 குமாரத்திகள் அவனுக்கு பிறந்தார்கள். பிரியமானவர்களே, தேசத்தில் எங்கும் யோபின் குமாரத்திகளைப் போல் சௌந்தரியமான பெண்கள் காணப்படவில்லை. அவர்கள் தகப்பன் அவர்கள் சகோதரின் நடுவில் அவர்கள் சுதந்திரத்தை கொடுத்தான். இதற்கு பின்பு யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறையை தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான். யோபு நெடுநாளாய் இருந்து பூரண வயதுள்ளவனாய் மரித்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பூரண வயதுள்ளவனாய் மரித்தான். பிரியமானவர்களே, அவனுக்கு அவனுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமை ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தது. இன்னைக்கு நாமும் பாருங்கள், நம்முடைய தரித்திரம் மாறணும்னா, நம்முடைய கஷ்டங்கள் மாறணும், மற்றவர்களுக்காக நாம் ஜெபிக்கணும். மற்றவர்கள் மீது கரிசனை கொள்ளணும். மற்றவர்களுக்காக பாரப்பட்டு ஜெபிக்கணும். மற்றவர்களுக்காக பாரப்பட்டு ஜெபிக்கும்போது உன் தரித்திரம் மாறும். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற பழக்கம் இருக்கிறதா? மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற பழக்கம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 11 வசனத்தில், யோபு 42:11, அப்பொழுது அவனுடைய எல்லா சகோதரரும் சகோதரிகளும் முன் அவனுக்கு அறிமுகமான அனைவரும் அவனிடத்தில் வந்து அவன் வீட்டிலே அவனுடைய போஜனம் பண்ணி கர்த்தர் அவன் மேல் வரப்பண்ண எல்லா சகல தீங்கு நிமித்தம் அவனுக்கு அங்கலாய்த்து அவனுக்கு ஆறுதல் சொல்லி அவரவர் தங்க காசையும் அவரவர் ஒவ்வொரு பொன்னாபரணத்தையும் அவனுக்கு கொடுத்த. பார்த்தீங்களா? அதான் மற்றவர்களுக்காக ஜெபிக்கணும். பாருங்கள், தங்க காசு அவனுக்கு கிடைக்கிறது, பொன் ஆபரணத்தை அவனுக்கு கொடுத்தார்கள். அவனுடைய எல்லா சகோதரிலும் அறிமுகமான அனைவரும் அவனிடத்தில் வந்து கிஃப்ட் கொடுக்குறாங்க. தங்க காசு, பொன் ஆபரணம். மற்றவர்களுக்காக ஜெபிக்கும்போது நம்முடைய தரித்திரங்கள் மாறும். அடுத்தபடியாக கர்த்தருக்கு முன்பாக நம்மை தாழ்மைப்படு. உன் தரித்திரம் மாறும். யாக்கோபு 4 அதிகாரம் 10 வசனத்தில், கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். ஆண்டுடைய சமூகத்தில் உன்னை தாழ்த்துகிறாயா? மேட்டிமை இல்லவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை இல்லவனுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். யாக்கோபு 4 அதிகாரம் 6 வசனத்தில், தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். நீதிமொழிகள் 16:5, மனமேட்டியுள்ளவன் எவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன், கையோடு கை கொடுத்தால் அவன் தண்டனைக்கு தப்பான். மனமேட்டியுமே வேண்டாம், கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மைப்படு. தானியேல் 5 அதிகாரம் 20 வசனத்தில், நேபுகாத் நேச்சார் இருதயம் மேட்டிமையாகி அவருடைய ஆவி கர்வத்தினாலே கடினப்பட்ட போது அவர் தமது சிங்காசனத்தில் தள்ளப்பட்டார், அவருடைய மகிமை அவரை விட்டு அகன்று போயிற்று என்று சொல்லி பார்க்கிறோம். 5வதாக, நீதிமானாய் வாழ், உன் தரித்திரம் மாறும். நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். நீதிமொழிகள் 10:6 பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் நீதி இருக்கிறதா? நேர்மை இருக்கிறதா? நீதியோடு கூட நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? யோசித்து பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தணும், நீதிமானாய் வாழணும். நீதிமான் பனையை போல செழித்து வளருவான். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழுவான். நீதிமானுடைய வீட்டிலே கம்பீர சத்தம் உண்டு. பிரியமானவர்களே, நீதியோடு கூட வாழ்க்கை பாருங்கள். ஊழல், எங்கு பார்த்தாலும் ஊழல், லஞ்சம் பெருகிவிட்டது. நேர்மையற்ற அதிகாரிகளை பார்க்க முடியவில்லை. நேர்மையற்ற தலைவர்களை இன்றைக்கு நேர்மையான தலைவர்களை பார்க்க முடியவில்லை. நேர்மையான
அரசியல்வாதிகளை பார்க்க முடியவில்லை, நேர்மையான அதிகாரிகளை பார்க்க முடியவில்லை. ஊழல் பெருகிவிட்டது, லஞ்சம் பெருகிவிட்டது. நீதிமானாய் வாழும் தரித்திரம். ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா தேவன் எங்களுக்காக ஆண்டவரே நீ தரித்திரரானீர், நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறது. அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யம் உங்களும் இது தரித்திரானேன்னு சொல்லி பார்க்கிறோம். நாங்கள் ஐஸ்வர்யம் வாங்கும்படி நீங்கள் தரித்திரானீர் சுவாமி. இந்த வசனத்தை கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொரு ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் அன்பு தொலைக்காட்சி நேரிலே, இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிக்காக நீங்கள் ஜெபியுங்கள். முடிந்தால் திரையில் தோன்றும் நம்பருக்கு கூகுள் பே மூலமாக உங்களுடைய காணிக்கைகளை நீங்கள் அனுப்பலாம். மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறவாதிருங்க. யூடியூப்பில் காட்ஸ் கேன் மிடிச்சும்னா செய்திகள், பாடலை, நூற்றுக்கணக்கான செய்திகள் இருக்கிற பாடலை பார்க்கலாம். தொடர்ந்து நிகழ்ச்சியை தாங்கள் ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ. என் கண்மலையும் என் கோட்டையும் ஆனவரே, நான் நம்பியிருக்கும் துருக்கமும் மாணவரே. என் கண்மலையும் என் கோட்டையும் மாணவரே, நான் நம்பியிருக்கும் துருக்கமும் மாணவரே. என் ஆதரவாயிருந்தவரே, என் மேல் பிரியமானவரே, என் ஆதரவாயிருந்தவரே, என் மேல் பிரியமானவரே. என் கண்மலையும் என் கோட்டையும் மாணவரே, நான் நம்பியிருக்கும் துருக்கமும் மாணவரே. விசாலமான இடத்திலே வைத்தவரே, பதில் எனக்கு கொடுப்பவர் நீரே. விசாலமான இடத்திலே வைத்தவரே, பதில் எனக்கு கொடுப்பவர் நீரே. என் விளக்காயிருப்பவரே, என் இருளை நீக்குபவரே, என் விளக்காயிருப்பவரே, என் இருளை நீக்குபவரே. என் கண்மலையும் என் கோட்டையும் மாணவரே, நான் நம்பியிருக்கும் துருக்கமும் மாணவரே. என் கேடக மாணவர் நீரே, என் அரணா இருப்பவர் நீரே. என் கேடக மாணவர் நீரே, என் அரணா இருப்பவர் நீரே. என் வழியை அறிந்தவரே, என் ஜீவனுள்ளவரே, என் வழியை அறிந்தவரே, என் ஜீவனுள்ளவரே. என் கண்மலையும் என் கோட்டையும் மாணவரே, நான்
நான் நம்பியிருக்கும் துருக்கமும் மாணவரே. எப்போதும் உயர்ந்தவர் நீரே, என்னை பெரியவன் ஆக்குபவர் நீரே. எப்போதும் உயர்ந்தவர் நீரே, என்னை பெரியவன் ஆக்குபவர் நீரே. என்னை பரிசுத்தமாக்குபவரே, என்னை பலப்படுத்துகிறவரே, என்னை பரிசுத்தமாக்குபவரே, என்னை பலப்படுத்துகிறவரே. என் கண்மலையும் என் கோட்டையும் மாணவரே, நான் நம்பியிருக்கும் துருக்கமும் மாணவரே. என் கண்மலையும் என் கோட்டையும் மாணவரே, நான் நம்பியிருக்கும் துருக்கமும் மாணவரே.